எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? மத்திய அரசு ஏன் ஆக்ஷன் எடுக்கல? உங்க மருந்து தான் எல்லாத்துக்கும் தீர்வா? பாபா ராம்தேவை சுளுக்கெடுத்த நீதிபதி. பதஞ்சலி முகத்திரையை கிழித்த நீதிமன்றம். பிரபல யோகா குருவான பாபா ராம்தேவ் பதஞ்சலி என்கிற நிறுவனத்தை தொடங்கி ஆயுர்வேத மருந்துகளையும் சோப்பு, பேஸ்ட் போன்ற அன்றாட உபயோக பொருட்களையும் விற்பனை செய்து வருகிறார். அவர்கள் நிறுவனத்திலிருந்து சந்தைக்கு வரும் சில மருந்துகள் தீர்க்க முடியாத நோய்களை குணப்படுத்துவதாக விளம்பரம் செய்யப்பட்டு வந்தது. அது மட்டுமின்றி பதஞ்சலி நிறுவனத்தின் இயக்குனர் பாபா ராம்தேவ் பல்வேறு நேரங்களில் அலோபதி மருத்துவம் பற்றி அவதூறாக பேசி வந்தார். ஆனால் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் பாபா ராம்தேவுடன் நெருக்கம் காட்டி வந்தனர். இந்த நிலையில் இந்திய மருத்துவ சங்கம் உரிய அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் இல்லாமல் பதஞ்சலி நிறுவன தயாரிப்பு மருந்துகள் பல்வேறு நோய்களை குணப்படுத்துவதாக விளம்பரம் செய்யப்படுவதற்கு எதிராகவும், அலோபதி மருத்துவம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய ராம்தேவுக்கு எதிராகவும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது பதஞ்சலி நிறுவனத்தை கடுமையாக சாடிய நீதிமன்றம் குறிப்பாக பல்வேறு நோய்களுக்கு பூரண குணம் என பொய் விளம்பரம் செய்வதற்கு கண்டனம் தெரிவித்தது. அத்தோடு இதுபோன்று மக்களை தவறாக திசை திருப்பும் விளம்பரங்களை ஒளிபரப்பக்கூடாது என்றும், மீறினால் 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் கடந்த ஆண்டு நவம்பர் 2023 எச்சரிக்கை விடுத்தது. ஆனால் அதற்கெல்லாம் அசராத பதஞ்சலி நிறுவனம் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் கண்டித்த பொய்யான விளம்பரத்தை பரப்பி லாபம் ஈட்டி வந்தது. இதையடுத்து மீண்டும் இந்த வழக்கு கடந்த பிப்ரவரி 27 உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது பதஞ்சலி நிறுவனம் மக்களை திசை திருப்பும் தவறான விளம்பரங்களை தொடர்ந்து ஒளிபரப்பி வருவதாகவும், அறிவியல் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட அலோபதி மருந்துகளை தவறாக சித்தரித்து மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதை கேட்டு கோபமடைந்த நீதிபதிகள் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் நிரந்தர நிவாரணம் என்ற அடிப்படையில் இது போன்ற விளம்பரத்தை ஒளிபரப்ப உங்களுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது என பாபா ராம்தேவை கடுமையாக சாடினர். கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த பிரச்சனைக்கு மத்திய அரசு ஏன் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், மருந்துகள் மற்றும் மாந்திரீக சிகிச்சைகள் தொடர்பான ஆட்சேபனைக்குரிய விளம்பரங்கள் சட்டம் 1954 கீழ் பதஞ்சலி ஆயுர்வேத நிறுவனம் அதன் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்தவும் தடை விதித்து உத்தரவிட்டனர். அதனைத் தொடர்ந்து பதஞ்சலி நிறுவனத்தின் நிறுவனர் பாபா ராம்தேவ் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஆச்சாரியா பாலகிருஷ்ணா ஆகியோருக்கு அவமதிப்பு நோட்டீஸ் வழங்கி உத்தரவிட்டனர். அடுத்த 3 வாரங்களில் பதஞ்சலி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தனர். ஆனால் இந்த முறையும் உச்சநீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸுக்கு பதஞ்சலி நிறுவனர் பாபா ராம்தேவ் எந்த பதிலும் அளிக்கவில்லை. இதையடுத்து வழக்கு விசாரணை மீண்டும் நீதிபதிகள் ஹிமா கோலி, அமானுல்லா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பாபா ராம்தேவ் உச்சநீதிமன்ற நோட்டீஸுக்கு எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என்றும், இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முதல் நாள்தான் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது என்பதையும் வழக்கு தொடர்ந்தவர் தரப்பு சுட்டிக்காட்டியது. இதை கேட்டு கோபமடைந்த நீதிபதிகள் பாபா ராம்தேவின் இந்த நடவடிக்கைக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தால் என்ன, இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணைக்கு பதஞ்சலி நிறுவனத்தின் நிறுவனர் பாபா ராம்தேவ், நிர்வாக இயக்குனர் ஆச்சாரியா பாலகிருஷ்ணா ஆகிய இருவரும் நேரில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என காட்டமாக தெரிவித்தனர். ஆனால் இத்தகைய குற்றச்சாட்டு பாபா ராம்தேவ் மீதும் அவரது பதஞ்சலி நிறுவனம் மீதும் இருக்கின்ற போதும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல பாஜக தலைவர்களும் அவருடன் நெருக்கமாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் உரிய அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் இல்லாமல் விளம்பரம் செய்து வந்த பதஞ்சலி நிறுவனர் பாபா ராம்தேவ் நேரில் ஆஜராக சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.